ஹலோ கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். அண்ணா ஜிபே பண்ணலாம்ல? ஆமாண்ணா, 200க்கு பண்ணிவிடுங்க. பெட்ரோல் போட்டாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கல்லணை ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். செம்மையாகவே இருக்குது காலையிலேயே. நம்ம அப்படியே புதுமையாக போயிடலாம். ஐயோ, நான் என்ன இப்படி வந்துட்டுருக்கேன்? கல்லணை இப்படி போகக்கூடாது. நான் பாட்டுக்கு இப்படி வந்துக்கிட்டு இருக்கேங்க. விட்டால் நம்ம தஞ்சாவூர் போயிடுவோம் போல இருக்குது. நம்ம இதில் வளைஞ்சிக்கலாம். பைக் எடுத்துகிட்டு திடீர்னு கல்லணை கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் இப்போது வாரத்துக்கு எப்படியாச்சும் ஒரு 3 வீடியோ வச்சு போகணும் இல்லைங்க. ஸோ அதனால தான் நம்ம பைக் எடுத்துகிட்டு கல்லணை கிளம்பிட்டோம். இதுதானே பக்கத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப லாங்காலாம் இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட்டும் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொன்று மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் தாங்க. செம்ம வெயில் அடிக்குது. ஸோ எங்கேயுமே பைக் எடுத்துகிட்டு வெளியே போக முடியல. ஸோ அதனால தான் சரி, பக்கத்தில் இருக்க ஏரியாவாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லாங் ரைட்லாம் எங்கேயாச்சும் போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நம்ம ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கல்லணை இப்படி தான் போகணும். கல்லணை பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே போயிருக்கேன். ரீசெண்டாக போனதில்லை. ஒரு 1.5 இயர் இருக்கும் நான் முன்னாடி போய் கல்லணைக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பெருசாக ஐடியாவே இல்லை. இதுதான் சும்மா பிளான் பண்ணேன். சரி, கல்லணை போய் காலையில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 6 மணி. அப்புறம் அறக்க மூஞ்சை கழுவிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா நம்ம காலையிலேயே இந்த இடத்துக்கெல்லாம் போய்கிட்டா தான் உண்டு. ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தமாக எங்கேயுமே நம்மளால் போக முடியாது. சரி, ஓகே, அதனால தான் காலையில் கொஞ்சம் வெள்ளனமாக பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா எந்திரிச்சதே 6:30 மணிக்குங்க. ஸோ இப்போ நான் 80ல் போயிட்டுருக்கேன். இப்போ ஆடியோ எப்படி கேட்குன்னு தெரில. ஏன்னா நம்ம போன விளாக்கில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒரு 40ல் தான் போயிருப்போம். அதில் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக நம்ம ஆடியோ செக் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நம்ம 80ல் போகிறோம். ஆடியோ எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்படி தாங்க போகணும். இந்த சைடு தான் வளையணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதிலேருந்து இப்படி லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதாங்க. ஒரே ரோடு தான் கல்லணை இங்கேருந்து. கல்லணை, பூண்டி, திருக்கட்டுப்பள்ளி, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போக வேண்டியதான். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே காற்று இல்லை. போன வழக்கிலே சொல்லியிருப்பேன். அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காற்றே அடிக்கலை. போகிற வழியில் எங்கேயாச்சும் கடை இருந்துச்சுன்னா காற்று அடிக்கணும். இவ்வளோ சீக்கிரமாக கடை திறக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணுங்க. ரெக்கார்ட் ஆகுதானே தெரில. நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் செக் பண்ணாமல் எந்த தைரியத்துலன்னு தெரில. இங்கேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோங்க. முன்னேறு, இது கரையில் இல்லா காட்டாறு. ஒரு வெற்றி என்பது கண்கூட. அது நல்ல அரிச்சந்திர சொல்லு. இந்த பாட்டு கேட்டாலே அப்படியே வண்டியை முறுக்கணும் போல தான் இருக்குது. காலையில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். நானும் அவ்வளோ ரிகர்சல் எடுத்தேன். சரி, இப்படிலாம் பேசலாம், இந்த கண்டென்ட்லாம் பேசலான்ட்டு. இங்கே வந்துட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு வண்டியில் ஓட்டினா எதுவுமே பேச வர மாட்டேங்குது. சரி, எதையாச்சும் வளரிக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த எக்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு போவோம். ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எதுவுமே ஞாபகம் வராதில்ல. அது மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம கதை. தலைக்கவசம், உயிர் கவசம் அதுதான் அணிஞ்சிருக்கோம். 2000 ரூபாய்க்கு நான் வாங்கி மாட்டியிருக்கேன். யாருக்கிட்ட?
சரி எதுக்குடா கல்லணை போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தாங்க போகிறோம், வேறு வழி இல்லை. என்ன வீடியோ எடுத்து போகிறதுனே தெரில. சரி ஓகே, நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். சரி வண்டியை விடு அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. பெருசாக நம்ம அங்கே சுற்றி பார்க்கலாம் எதுவும் போகல, சும்மா அங்கே போயிட்டு கல்லணையை வண்டியிலே நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்க. 1080 பிக்சலில் எடுத்தேன். இந்த வீடியோ நான் 4Kல எடுக்கிறேங்க. இது எப்படி வருது வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கலாம். ஏன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்லோட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையிற மாதிரி, ரொம்ப தெரில, பட் கொஞ்சம் உடையிற மாதிரி தெரிஞ்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4Kல தான். சரி 4Kல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. என்ன கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும், ஃபைல் சைஸு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம எடிட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு தேவை வீடியோ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி அதனால தான் சரி 4Kல எடுத்துருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. கோபுரோவில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது 45 தாங்க இருந்துச்சு. நானும் நைட்டே சார்ஜ் போடணும்னு நினச்சேன், அப்படியே தூங்கிட்டேன்னா. சரி காலையில் நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு சார்ஜெலாம் போட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சதே 6:30 மணிக்கு. நேராக எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே குடுன்னு ஓடிட்டு மூஞ்சை கழிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல. அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நான் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தோம்னா 45 தாங்க இருக்குது. அப்படியே உசுரியே விட்டுட்டேன். ஐயோ எடுத்துடலாமா, ஏன்னா 4Kல எடுத்தோன்னா நமக்கு சார்ஜ் டக்குன்னு குறைஞ்சிருமா. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. எவ்வளோ எடுக்க முடியுதோ எடுப்போம். ஆனால் என்னன்னா எனக்கு சுத்தமாக தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் கல்லணையில், வெயில் காலம். ஸோ சுத்தமாக தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. வண்டி ஓட்ட செம்மையாக இருக்குது, காற்றடிக்குதா. ஸோ வேர்க்கலை. இங்கெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் எரிஞ்ச மாதிரி இருக்குங்க. எல்லாம் எரிஞ்சிருச்சா இல்லை வெயிலில் காஞ்சிச்சான்னு தெரில. இங்கெல்லாம் அவ்வளோ செடியாக இருக்கும், என்னன்னு தெரிலையே, காஞ்சிருச்சு போல் இருக்குது வெயிலில். ஆனால் எரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா. என்னன்னு தெரில, ஃபுல்லாக இந்த சைட்லாம் க்ரீனிஷாக இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கல்லணை 2 கிலோமீட்டர் தாங்க. ஒரு வழியாக நம்ம கல்லணை கிட்ட வந்தாச்சு. எப்படியோ வாரத்துக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ நான் போட பார்க்குறேன் நம்ம சேனலில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற ட்ராவல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஐயோ என்னது இது, பாலைவனம் மாதிரி இருக்குது கல்லணை. ஐயோ சுத்தமாகவே தண்ணி இல்லைங்க கல்லணையில். ரொம்ப வெயில்னால பார்த்தீங்களா சுத்தமாகவே தண்ணி இல்லை கல்லணையில். கல்லணை பக்கம்லாம் நம்ம ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் தலை வச்சு படுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தண்ணி இருக்காது. இங்கே வர்றதே வேஸ்ட்டு தான். எங்கே கரிகாலன்னு சொல்கிறேன் காணோம். இந்த இங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள் யானையில். இவர் தான் நம்ம கரிகால சொல்கிற. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அணையை கட்டினது. 2000 வருஷம் பழமையானதாங்க கல்லணை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம ஆளுங்க இப்போ கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேயே விழுந்துருது, அந்த அளவுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. எங்கிட்ட நம்ம ஓரமாக நின்று பார்ப்போம். இதுதானே அந்த அணை, பாலைவனம் மாதிரி இருக்குது கல்லணை. இதுக்குள்ளெல்லாம் பார்க்லாம் இருக்கும். தம்மா துண்டு பார்க்குக்காக யாராச்சும் வருவாங்களா? தண்ணி இருந்தால் தான் வருவாங்க. யாருப்பா அது ஆறு நடித்தது? இவர் தானா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே தான் ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணிலாம் இருக்காது. இதுதாங்க நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையே. ஸோ ஓகே, தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது, கிளம்பிட வேண்டியதான். சரி இந்த பாலத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் இந்த சைட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. இந்த பாலம் எங்கே போகுதுன்னு தெரியலையே. எங்கேயோ போகுது 30. சரி நம்ம வளைச்சிருவாங்க. எங்கே போகுதுன்னு தெரில. இது என்ன காவேரி ஆறா? சரி இங்கே இறங்கி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது, ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்கிறது.
பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வெயில் அடிக்கும் போதெல்லாம் நடுவில் நின்னோம் சத்தியமாகவே ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. அங்கங்கே தண்ணி ஓடுது. பட் ஆடி மாதம்லாம் வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடுங்க. இந்த ஏப்ரல் மே மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுத்தமாகவே தண்ணி இல்லைங்க கல்லணையில். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் மெரினா பீச்சு, குற்றாலம் எல்லாமே. சரி, ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேறு அங்கே என்ன ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியுமே இல்லை, யாருமே இல்லை. நம்ம என்ன நேரமாக வந்துட்டோம். வேறு மணி பார்த்திங்கன்னா இப்போ 7 மணி தான் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே நான் எண்ட் பண்ணுறேங்க.